விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையில் எங்கேயுமே பாவிக்கல, தன்னுடைய வாக்குகளை பெறுவதற்காக எங்களுடைய வழியை எங்கவுமே பாவிக்கல. ஆனால் சீமான் அவர்கள் அதை பாவிப்பதை தவிர தமிழக மக்களுக்கு வேறு எதுவுமே செய்யவில்லை. குறைந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கிற எங்களுடைய மக்களை 4 தடவை சந்தித்து உணவு கொடுத்ததாக வரலாறு இல்லை சீமான். ஆனால் அதே இடம்பெயர்ந்த புலம்பெயர் மக்கள்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை இவர் தன்னுடைய அரசியலுக்காக பெற்றிருக்கிறார். பெற்றும் எதுவும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இவர் இப்படியே தொடர்ந்து செல்வாராக இருந்தால் இவருடைய மகன் அமெரிக்காவிலே படிக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் படுமோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் தான் நான் இவரை அரசியல் எதிர்க்கிறேன். தனிப்பட்ட ரீதியாக எந்த கோபமும் அவர்கள் இல்லை. பிரபாகரன் அவர்களோட இருந்தது அவர் சொன்ன சம்பவங்கள் இருக்குல்ல, அதுல எவ்வளவு நம்பகத்தன்மை இழந்திருக்காரு சீமான். அதை தான் நான் முதலே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மனநோய்களில் பல விதங்கள் இருக்கிறது. டிலூஷன், ஹலுசினேஷன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மருத்துவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஹலுசினேஷன் என்றது ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோனை பார்த்தால் யானை மாதிரி தெரியும். மேபி அப்படி மாறி வேறு யாரோடையும் இருந்து அவருக்கு ஹலுசினேஷன் இருக்கிறபடியால் அப்படி அவர் சந்தித்தாரோ இல்லையோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இவர் மேபி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அவர் தலைவரை சந்தித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம். அதற்காக அவர் எனக்கு துவாக்கு சுட பயிற்சி தந்தார், அவர் எனக்கு மான்கறி வத்தல் போட்டு தந்தார், ஆமைக்கறியை வீட்டை கொண்டு போக சொன்னார் என்றதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விடயம். ஆமைக்கறி சம்பந்தமாக சொன்னீங்க 300 கிலோ கொடுத்தாங்க. ஆமாம். ஒரு ஆமையோட வெயிட் எவ்வளவு? சாதாரணமாக ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை. அப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தா தான் அந்த அவ்வளவு வத்தலும் வந்திருக்கு. அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி ஆமையே இருக்கக்கூடாது. இப்போ ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாதான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொல்லுவார்கள் இந்த சாப்பிட்ட கோப்பையில் நக்குவதண்டு, அப்படி ஒரு சொட்டு ஆமை இறைச்சியை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறெல்லாம் அது தமிழ் யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பற்றியும் ஆழ்ந்து சிந்திக்கணும், அவங்களுக்காண்டி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அது எந்த வழியோட வெளிப்பாடு? ஒவ்வொரு மக்களை பார்த்தீர்கள் என்றால், முக்கியமாக உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அதில் விரும்புகிறார்களோ விரும்பலையோ ஒரு மக்களுக்கண்டு ஒருவர் இருக்கிறார். ஸோ தமிழ் மக்களுக்கண்டு விழா காலம் இருந்தது தேசிய தலைவர் மேதகு மட்டும்தான். அதைத்தான் சகல மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவரை விமர்சிப்பது சட்டியான குறைவாக இருந்தது. எங்களுக்காக போராடிய மனிதன், எங்களுடைய மக்களுக்காக போராடிய மனிதன் இருந்தார்கள். தலைவர் 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட பிறகு அந்த வெற்றிடம் இப்போதும் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புகிறார்களோ அது எங்களுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் நிரப்பலாம், அல்லது புதிதாக ஒருவர் நிரப்பலாம். ஆனால் சீமான் நிரப்ப போவதில்லை.